மகா இரக்கமும் பேரன்பும் கொண்ட படைகளின் ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டுள்ள இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இப்புதிய ஆண்டிலே முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் இறைவனோடு ஒன்றிக்க இன்றைய நாளின் வாசகங்களை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய வாசகங்களை சிந்திப்பதற்கு முன்னதாக முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்ற மிக பெரிய முக்கியமான நாள். இந்த நன்னாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன எடுத்து இயம்புகின்றன என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய வாசகங்கள் நம்மை உண்மை, பணிவு மற்றும் சாட்சிய வாழ்வு ஆகியவற்றை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. முதலாவதாக இயேசுவை உண்மையாக அறிக்கை செய்வோம். முதல் வாசகத்தில் புனித யோவான் இயேசு கிறிஸ்துவை மறுப்பவர் தந்தையையும் மறுப்பவரே என்று தெளிவாக கூறுகிறார். இன்றைய உலகில் பலவிதமான கருத்துக்கள், பல்வேறு வகைப்பட்ட குழப்பங்கள் உள்ள போதிலும் இயேசுதான் கிறிஸ்து என்ற உண்மையில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உண்மையில் நிலைத்திருப்பதே நமக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கையை அளிக்கின்றது. இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகித்திருக்கின்றார். நமக்குள் இருக்கும் இந்த அபிஷேகமானது இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரிய கொடையான தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் நம்மை எல்லா உண்மைகளிலும் வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகளில், சேவைகளில், அழைப்புகளில் தூய ஆவியின் குரலை கேட்கும் மனப்பாங்கு நமக்கு தேவை. தூய ஆவியின் குரலுக்கு நாம் நம் உள்ளங்களை திறந்து வைக்கின்றோமா? தூய ஆவியானவர் நம்மில் செயல்பட நமது உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்து அவரது குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் புனித யோவான் திருமுழுக்கு யோவானை பற்றி எடுத்துச் சொல்கின்றார். திருமுழுக்கு யோவானிடம் காணப்பட்ட மிகப்பெரிய பண்பு அவரது பணிவும் தாழ்மையும். நீதிமொழிகள் புத்தகத்தில் மேன்மை அடைய தாழ்மையே வழி என்பதை எடுத்துச் சொல்கின்றது. அந்த இறை வார்த்தைக்கேற்ப திருமுழுக்கு யோவான் தன்னை மிகவும் பணிந்தவராக, தாழ்ச்சி உள்ளவராக இவ்விடத்திலே நமக்கு காட்டுகின்றார். திருமுழுக்கு யோவான் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. அவர் தெளிவாக சொல்கிறார், நான் கிறிஸ்து அல்ல, நான் அவர் வழியை தயார் செய்பவன் மட்டும்தான். அவர் தன்னை விட வரவிருக்கும் ஆண்டவரையே சுட்டி காட்டுகிறார். நாமும் நம்மை புகழாமல், நமது நற்செயல்களை எடுத்து இயம்பாமல், அந்த நற்செயல்களால், நமது பணிவான வாழ்க்கையால் இயேசுவை சுட்டி காட்டும் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் உண்மையான கிறிஸ்துவை நம்பில் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், பணிவோடும் தாழ்ச்சியோடும் இறைமகன் இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவரை மட்டுமே அறிக்கையிட வேண்டும் என்றும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. நமது வாழ்வில் நான் கிறிஸ்துவின் உண்மையில் உறுதியாக நிற்கிறேனா? தூய ஆவி என்னை வழிநடத்த அனுமதிக்கிறேனா? என் வாழ்க்கை இயேசுவை மற்றவர்களுக்கு
அறிமுகப்படுத்துகிறதா? அல்லது இயேசுவின் பெயரை தாங்கியவர்களாக மட்டுமே நமது வாழ்வு அமைந்து யாருக்கும் எந்த ஒரு விதத்திலும் இயேசுவை அறிமுகப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறோமா என்று நாம் இன்றைய நாளில் சிந்திப்போம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை உண்மையாக அறிக்கையிடும் அருளை எங்களுக்கு தந்தருளும். திருமுழுக்கு யோவானைப் போல பணிவுடன் தாழ்ச்சியுடன் உம்மை பிறருக்கு சுட்டி காட்டும் சாட்சிகளாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க உமது மேலான வரத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளில் அவரது திரு இருதயத்திற்குள்ளாக என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த உலகத்தையும் உலகத்தின் அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் எல்லோரும் உண்மையான இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அமைய உமது அருள் வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் இம்மானுவேலும் ஆகிய நம்மோடு கடவுள் வழியாக உம்மிடம் இறந்து மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் நாமம் என்றென்றும் வாழ்த்தும் மகிமையும் பெறட்டும்.